கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில மாதத்தின் முதல் காலை பொழுதுல முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதத்துக்குரிய வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவராலே திருவுளம் பெற்றப்பட்ட வார்த்தை, தெளிவாய் நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 115 12வது வசனம். இது அநேகருக்கு மனப்பாட வசனம், சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனங்கள் தெரியும். ஆனால் இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் இந்த மாதம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். 115வது சங்கீதம் 743வது பக்கம் 12வது வார்த்தை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனிதன் அழகான இந்த வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டும்படி எழுதி வைத்திருக்கிறார். அதை ஆவியானவர் இந்த நாளிலே தியானிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை காலை வேளையில, முதல் காலை வேளையில, மாசத்தின் முதல் நாளில் இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், இந்த மாசமாவது கர்த்தர் என்னை நினைப்பாரா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரா, என்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வருமா, என் வேதனைக்கு ஒரு முடிவு வருமா, என் கவலைக்கு ஒரு முடிவு வருமா, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, என்னுடைய எதிர்காலம் இந்த மாசமாவது ஆசீர்வதிக்கப்படுமா, கர்த்தர் என்னை நினைப்பாரான்னு சொல்லி உங்களை அடி மனதில் உணர்வில் ஒருவேளை இந்த எண்ணம் இருந்தால், இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். அவர் நம்மை நினைக்கிற ஒரு மாதம். யாரை எல்லாம் நினைப்பாருன்னா, 3 விதமான மனிதர்களை அவர் நினைவு கூறுவார் என்று சொல்லி அதே பகுதியில் எழுதியிருக்கு. முதலாவது இஸ்ரவேலரை அவர் நினைவு கூறுவார். 2வது ஆரோன் குடும்பத்தாரை அவர் நினைவு கூறுவார். 3வது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் நினைவு கூறுவார். இந்த 3 பேரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா வாசித்து பாருங்களே. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்ப யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைவு கூறுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தார். அப்ப இஸ்ரவேல் என்றால் யார் என்று நம்ம ஊடுருவி உள்ள போனா தான் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் யார் என்றும் அவருடைய ஊழியம் என்ன என்பதையும் நம்ம உள்ள போய் முத்தெடுத்து பார்த்தால் ஆரோனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3வது கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ, பெரியோரானாலும் சரி சிறியோனாலும் சரி, ஆனால் பயப்படுறவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த முதல் நாளில், முதல் காலை வேளையில், அதிகாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் முதலாவது உங்களை நினைவு கூறுகிறார். எப்படிப்பட்டவர்களை நினைவு கூறுகிறார் என்றால், இஸ்ரவேல் வீட்டாராய் இருந்தால் உங்களை நினைவு கூறுவார், ஆரோன் குடும்பத்தாராய் இருந்தாலும் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரானாலும் சரி சிறியோரானாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலே நினைவு கூறுவார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 வசனம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிக்கிட்டே போறேன். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை அவனுக்கு உண்டாக்கினாராம். அப்ப குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை. அப்ப இந்த குடும்பம் அப்படின்னா யாரால் உண்டாக்கப்பட்டது என்றால், தேவனால் தான் குடும்பம் உண்டாக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை அவர் உருவாக்கினாராம். அப்ப இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தான் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சகோதரனா இருந்தா உனக்கு ஒரு நல்ல சகோதரியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சகோதரியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாளரை, சகோதரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்கிறது? தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது எப்படிப்பட்ட துணை என்று வேதம் சொல்லுது? ஏற்ற துணை. ஆதாமுக்கு ஏற்பு இல்லாத துணை அவர் ஏற்படுத்தல, ஏற்புடைய தகுந்த அவனுக்கு ஒத்து போகக்கூடிய எல்லா விதத்திலையும் இணைந்து போகக்கூடிய ஒரு துணையை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். பாருங்க, அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுது தனிமையா இருப்பது நல்லது அல்ல. துணையை உண்டாக்கின உடனே வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லது என்று கர்த்தர் கண்டார். அப்ப முதல்ல தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று பார்த்தார்.
அவனுக்கு ஒரு துணை கிடைத்த உடனே கர்த்தர் அதை நல்லது என்று பார்த்தார். அப்ப குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. முதலாவது நீங்க குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளணும், குடும்பமாய் கர்த்தருக்கு பயப்படணும், குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும். முழு குடும்பமும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த மாசத்துல சித்தம் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். மனைவி எப்படிப்பட்டவள் என்று வேதம் சொல்லுது, நன்மையானவளா. புருஷனை கண்டடைகிறவள் நன்மையை கண்டடைகிறான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மைதான் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார், தீமையை கொடுக்கல. ஏவாள் என்பவள் யாரா? நன்மையானவள். அவனுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவள் தான் ஏவாள். பாருங்க, மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையை கண்டு அடைகிறான். அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்வான். அப்ப மனைவி இருக்கிறவள், மனைவி இருக்குதுன்னா என் நன்மையும் இருக்குது, கர்த்தருடைய தயவும் அவனுக்கு இருக்குது. அப்ப குடும்பத்தின் மேல என்னென்ன இருக்கு? மனைவி இருந்தா நன்மை இருக்கு, பிளஸ் தயவும் இருக்குது. அப்ப உங்களுடைய குடும்பத்தின் மேல ஏற்கனவே தேவனுடைய நன்மையும் இருக்கிறது, ரெண்டாவது தேவனுடைய தயவும் இருக்கிறது. அதனாலதான் சாலமோன் எழுதுறாரு, மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையை கண்டு அடைகிறான், கர்த்தரால் தயவையும் அவன் பெற்றுக்கொள்வான். அப்ப திருமணம் அல்லது குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்திற்கு தேவனுடைய தயவு உண்டு என்பதை நீங்க இந்த கால வேளையில நீங்க மனதில் வைத்து இந்த மாதத்துக்குள்ள நீங்க கடந்து போகணும். நீதிமொழிகள் 19:14 வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி ஒருவேளை ஜெபிக்கிற மனைவியாய், துதிக்கிற மனைவியாய், ஆராதிக்கிற மனைவியாய், வேதத்தை படிக்கிற மனைவியாய், உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப உங்களுக்காக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மனைவி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா அந்த மனைவிக்காக கர்த்தரை துதிங்க. வேதம் சொல்லுது பாருங்க, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அப்ப குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட மனைவியை கொடுக்கிறாரு? நல்ல ஒரு ஈவை கொடுக்கிறாரு. என்னென்ன கொடுக்கிறாரு? நன்மையை கொடுக்கிறாரு, தயவை கொடுக்கிறாரு, ஈவை கொடுக்கிறாரு. இத்தனையும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குதுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. நன்மை இருக்குது, தயவு இருக்குது, ஈவு இருக்குது. பாருங்க, வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அவருடைய சித்தம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை அமையாது. அவருடைய சித்தம் இல்லாமல் குழந்தை பாக்கியங்கள், மற்ற ஆசீர்வாதங்கள், வேலை வாய்ப்புகள், வீடு கட்டுதல் வரவே வராது. எல்லாமே அவருடைய ஈவு இருக்க போய், தயவு இருக்க போய், இரக்கம் இருக்க போய் நமக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. இதைத்தான் கர்த்தர் குடும்பம் என்று சொல்றாரு. அப்ப எந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? புத்தியுள்ள மனைவி எங்க இருக்கிறாங்களோ அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் சில வசனங்களை வைத்துட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 12:14 எடுக்க வேண்டாம், நீங்க என்னோட கவனமா மட்டும் இருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாரு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு என்னவா இருக்கிறாளாம்? கிரீடமா இருக்கிறாளாம். நல்லா கவனிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க கணவனுக்கு கிரீடமா இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே மனவாட்டிகள். நம்ம எல்லாம் ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? கிரீடமா இருக்கிறோம். நம்ம தாங்க குணசாலியா நம்ம இருந்தோம்னா, நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா நம்ம இருந்தோம்னா, கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாய் நம்ம இருந்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே இருந்தா நம்ம பரலோக தேவனுக்கு எப்படி இருக்கிறோமா? கிரீடமா இருக்கிறோமா? அப்ப பாருங்களேன், உங்க மனைவி உங்களுக்கு கிரீடம்னா நம்ம எல்லாருமே சபை அவருடைய மனவாட்டி. இங்க இருக்கிற எல்லாருமே நம்முடைய அவருக்கு மனவாட்டிகள். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் குணசாலியாக, உண்மையுள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, இரவும் பகலும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்துல பிரியப்படுகிறவர்களாக இருந்தா நம்ம எல்லாரும் அவருக்கு அழகான கிரீடமாய் நம்ம இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து வேதம் சொல்லுது பாருங்கள், நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததான். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஸ்திரீ முத்தை விட உயர்ந்தவள். இன்னைக்கு நம்ம ஊர்ல, நம்ம வீட்டுல ஒரு பெண்ணை அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பிடுகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். உங்க கணவன் உங்களை எந்த அளவுக்கு நல்ல உயர்ந்த பாத்திரமா நினைக்கிறாரா, கனவீனமான பாத்திரமா நினைக்கிறாரான்னு உங்களுக்கே உங்களுடைய குடும்பத்தினுடைய அளவு தெரியும். இங்க வேதம் சாலமோன் எழுதுறாரு பாருங்க, ஸ்திரீ எப்படிப்பட்டவளா? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவளா, அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இப்படி ஒரு குடும்பத்துல வந்திருக்கிற, வாழ்க்கைப்பட்டிருக்கிற ஸ்திரீகளை குறித்து வேதத்துல அழகழகான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதே வேளையில இன்னொரு வசனம் இருக்கு, சண்டைக்காரியோட வாழ்வதை விட வீட்டின் மூலையிலே குடியிருப்பது மேல் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப குணசாலியான ஸ்திரியா இருந்தா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவள்,
சண்டைக்காரியான ஸ்திரியா இருந்தா அது வேதனையான ஒன்று என்று வேதம் சொல்லுது. அப்ப அருமையானவர்களே, உங்க குடும்பம் இந்த மாசத்துல எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேலை போல உங்க குடும்பம் மாறணும். ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில வைத்து இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன் என்பதை உங்களுக்கு இந்த காலை வேளையில் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 856வது பக்கம், ஏசாயா 49:15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப கர்த்தர் எப்பயுமே நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், மறக்கவே மாட்டார். ஆனா இன்னைக்கு செய்தியில கர்த்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார், நினைத்திருக்கிறார், நினைத்து அருளுவார். அப்ப மறந்துட்டா தானே நினைக்கிறது. ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப மறக்காமல் உள்ளத்துக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் உணர்வுலையும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனா இந்த மாசம் உங்களை நினைவு கூறுகிற ஒரு மாதமா இருக்குது. மறக்க மாட்டாரு, ஆனா உங்களை ஆசீர்வதிக்க அவர் நினைவு கூறுகிற ஒரு மாதம். பாருங்களேன், ஏசாயா 40:27 இஸ்ரவேலும் யாக்கோப்பும் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஏசாயா 40:27 நீங்க அந்த வசனத்தை தயவு செய்து ஒரு ஆட்டை நீங்க பார்க்கணும். இந்த வசனம் தான் இன்னைக்கு நீங்க உள்ளத்துக்குள்ள பேசுற வசனம். யாக்கோப்பே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான் ஏன்? இன்னைக்கு நம்ம அநேகர் தனிமையை பேசிக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கிட்டே இருக்கு. ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்? ஏன் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு? ஏன் வீட்டுக்காரர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு? ஏன் பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் தொழில் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் ஜெபம் தானே பண்றேன், வேதம் தானே படிக்கிறேன், ஆலயத்துக்கு தானே போறேன், நான் ஆண்டவரை தானே நேசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை தானே. ஆனா ஏன் வாழ்க்கையில ஏன் வேதனை, கஷ்டம், கண்ணீர், புலம்பல், பாடு, அவமானம், நிந்தை, பற்றாக்குறை, கடன் தொல்லை? ஏன் என் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அடமானத்தில் இருக்கு? ஏன் என்னுடைய வீட்டில் சறுக்குதல்? ஏன் என்னுடைய வீட்டில் நிம்மதி இல்லாத நிலைமைகள் என்று இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில், ஒருவேளை உங்களில் சிலர் இல்லாமல் இருக்கலாம், நேரலையில் இருக்கிற அநேகருக்கு இந்த கேள்விகள், ஏன் என்னுடைய வாழ்க்கை சறுக்குதல்? இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, யாக்கோப்பே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் குடும்பம் கர்த்தருக்கு மறைவா இருக்குதோ? என் வேலை, நான் போகிற பாதை கர்த்தர் மறந்துட்டாரோ? என் பிள்ளைகளை கர்த்தர் மறந்துட்டாரோ? என் கணவனை கர்த்தர் மறந்துட்டாரோ? என்னுடைய வேதனையை கர்த்தர் மறந்துட்டாரோன்னு அநேகர் இன்னைக்கு மனசுக்குள்ளே சொல்வான் ஏன்? ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 44:21 வாசித்து பாருங்கள். அங்க அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யாக்கோப்பே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இந்த மாசத்துல 5 மாதம் உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை இந்த 6வது மாசம் உங்க சிரசின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது, நீ என் தாசன், நீ என்னை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மகன், மகள், அதனால நான் உன்னை மறப்பது கிடையாது. அப்ப அருமையான தம்பி, இந்த கால வேளையில இஸ்ரவேல் என்றால் முதல்ல யார் என்று நமக்கு தெரியணும். யாக்கோப்பை தான் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோப்பு என்றால் ஏமாற்றுகிறவன் அல்லது எத்தன் என்று பெயர். ஏமாற்றுகிறவன், அவனுடைய சுபாவமே ஏமாற்றுகிற சுபாவம். நம்மளும் ஒரு காலத்துல எத்தர்களாய்த்தான் இருந்தோம், ஏமாற்றுகிறவர்களாய்த்தான் இருந்தோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். நம்மளில் ஒருவர் கூட நீதிமான் கிடையாது. நம்மளை தேவனுடைய கிருபை தான் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நம்மளும் ஒரு காலத்துல யாக்கோப்பை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுது, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம ரட்சிப்பே கிருபையினால தான், நம்மளுடைய பிரயாசத்தினால ரட்சிப்பு கிடையாது, நம்முடைய ஒழுக்கத்தினால ரட்சிப்பு கிடையாது, நம்முடைய பரிசுத்தத்தினால ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பே கர்த்தர் நமக்கு ஈவாகத்தான் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இது கிரியினாலே உண்டானதல்ல, ரட்சிப்பு கிருபையினாலே உண்டானது என்று நீங்கள் எபேசு புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, முதலாவது என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இஸ்ரவேல் என்கிற அந்த நபரை குறித்து தேவன் தன் இருதயத்தில் வைத்திருக்கிற எண்ணங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 203வது பக்கத்தை எடுத்து வாசிக்கலாம்.
என்னாகம புஸ்தகம் 24:1 இஸ்ரவேல் என்கிற நபரை தேவன் எப்படி பார்க்கிறார், நீ இஸ்ரவேலராய் இருந்தேனா உன்னை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. என்னாகமம் 24:1 203வது பக்கம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ உங்க நெஞ்சில கையை வச்சு அல்லது மனதில் கையை வச்சு உங்க தலையில கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா அவன் இஸ்ரவேல், அவன் தேவனுடைய பிரபு. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. 42வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவ உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல். அப்ப யாக்கோப்புங்கிற பேரை கர்த்தர் எடுக்கிறாரு, அவனை விட்டு எடுக்கிறார். ஏன்னா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஏமாற்றுகிறவன் அல்லது எத்தன். யாரெல்லாம் ஏமாத்தினா? சொந்த அண்ணனை ஏமாத்தினா. இன்னொருத்தரை யாரை ஏமாத்தினா? சொந்த தகப்பனை ஏமாத்தினா. சொந்த வீட்டிலேயே தன்னோடு பிறந்தவனை ஏமாத்தினா. தன்னை பெத்து எடுத்த அப்பாவை ஏமாத்தினா. எப்படி ஏமாத்தினா? 2 பேத்துக்கிட்டையுமே என்ன பண்றான்? வஞ்சகமா காரியம் செய்யறான். அண்ணன்ட்ட சொல்றான், அவன் இளைத்து இருக்கிறான், அவன் சோர்ந்து போய் வருகிறான், பசியோடு இருக்கிறான். அப்பொழுது இவன் கேட்கிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ தந்தேனா உனக்கு நான் கூழ் கொடுப்பேன், உன் பசியை ஆற்ற உன் சுதந்திரத்தை எனக்கு கொடு. இன்னைக்கு நம்மளும் கூட ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், சொந்த சகோதரனையே ஏமாத்துற எத்தனையோ அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இருக்கிறாங்க. ஒரு கஷ்டப்படுகிற சூழ்நிலையில பத்திரத்தை கொடு, உன்னுடைய ஏடிஎம் கொடு, அல்லது உன்னுடைய வாகனத்தை கொடு, அல்லது உன் வீட்டை எனக்கு அடமானமா கொடு என்று சொல்லி அவர்கள் பலவீனத்துல இவர்கள் தன்வகப்படுத்தி சொத்துக்களையும் குடும்பங்களையும் வாங்குவதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நீங்க வேதத்துல பார்த்தா ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்ததை நியாயம் அல்லவென்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுவாரு. நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, ஏனென்றா நீ செய்யறது அநியாயம். அப்ப ஏரோதுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தன்னுடைய சகோதரன் மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டான். அவன் பலவீனமான ஒருவனா இருந்தபடியினால், அவன் அதிகாரத்துல இல்லாத ஒருவனா இருந்தபடியினால் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை தன்வகப்படுத்தி கொண்டான். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அவனை கடிந்து கொண்டான். அதனாலதான் யோவான் ஸ்நானுடைய தலை துண்டிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் கூட அநேகருடைய பொருள்களை அபகரித்து வைத்திருந்தா நம்ம இஸ்ரவேல் குடும்பத்தார் அல்ல என்பதை இந்த கால வேளையில் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருடைய பொருளையாவது தன்வகப்படுத்தி எடுத்து நம்ம வீட்டில் நமக்கு உரிமையை வைத்திருந்தா இந்த மாதத்தில் அவர்கள் கையில் அது போய் கிடைக்க செய்யும்படி நான் உங்களை இயேசுவி நாமத்தில் அன்போடு கேட்டு, எந்த ஒரு சின்ன பொருளை கூட பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் நீ இச்சியாது இருப்பாயாக. பிறருடைய நகைகளையோ, பிறருடைய மோதிரங்களையோ, பிறருடைய கடுக்கான்களையோ, தோடுகளையோ, பிறருடைய கொலுசுகளையோ, பிறருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களையோ, அல்லது அடமானத்துமா எந்த ஒரு பொருளையும் நீங்கள் சகோதரனுடைய குடும்பத்தில் வாங்கி வைத்திருந்தா நீங்கள் யாக்கோப்புடைய குடும்பத்தார் அல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தார் அல்ல. நீங்கள் அவர்களுடைய பொருளை அவர்களிடத்துல ஒப்படைக்கணும். வேதம் சொல்லுது, ஒரு வேலையாருடைய கூலி ஒரு நாள் மாலை பொழுது வரையும் உன் கூட இருக்கக்கூடாது. சாயந்தரத்துக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவனுக்கு நீ கூலியை கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அருமையானவர்களே, இந்த யாக்கோப்பு யாரு? ஏன் அவன் பேரை மாத்தணும்? யாக்கோப்பா இருந்தால் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் அவன் ஏமாற்றுக்காரன். சொந்த அண்ணனை ஏமாற்றி வஞ்சகமிட்டு அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொண்ட துரோகி அவன். அதனாலதான் கர்த்தர், இந்த பெயரோடு நீ வாழ முடியாதுப்பா, இந்த பெயர் இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு கர்த்தர் அங்கே அவனுடைய பெயரை மாற்றினார். 2வது, ஈசாக்க சொந்த தகப்பனை அவர் பார்வை குறைவாக இருந்தபடியினால், அவர் பார்வை இல்லாமல் இருந்தபடியினா இவர் என்ன பண்றான்? அப்பாவை ஏமாத்துறான். என்னன்னு சொல்லி ஏமாத்துறான்? பொய் சொல்றான். துணிந்து அப்பா கிட்ட பொய் சொல்றான், நான் தான் ஏசா வந்திருக்கிறேன். ஆனா அப்பா கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு, குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதே, நீ என் பக்கத்துல வா, நீ என்னை முத்தமிடு, நான் வாசனையை பார்க்க வேண்டும். அத்தனை முறை அவன் சொன்ன பொழுதும் அவன் என்ன பண்றான்? பொய் ஒன்று மேல ஒன்றாய் சொல்லி சொல்லி தான் ஏசாதான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு அவன் பல விதத்துல பிரயாசப்படுகிறான். அப்ப இந்த இடத்துல ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். யாரை ஏமாத்துறான்? சொந்த தகப்பனை ஏமாத்துறான். வேதம் சொல்லுது, குருடனை வழிதப்ப பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அப்பா குருடர், பார்வை இல்லாமல் இருக்கிறார், அவரை போய் இவன் ஏமாத்துறான்.
இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ குருடர்களை நம்ம ஏமாத்தினோம்னா நம்ம இஸ்ரவேலர் அல்ல தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நமக்கு தெரியாம நமக்கு கீழே எத்தனையோ பேர்கள் இருப்பாங்க, பார்வை இல்லாமல், ஆவிக்குரிய பார்வை இல்லாமல், ஜெபிக்க தெரியாமல், வேதம் படிக்க தெரியாமல், வாழ்வதற்கு வழி தெரியாமல், உன்னதமான வழி தெரியாமல் எத்தனையோ பேர்கள் உங்களை விட பலவீனமானவர்கள் இருப்பார்கள். அந்த பலவீனமானவர்களிடத்துல உங்க பலத்தை காட்டுவது அது விவேகமான காரியம் அல்ல. ஒருவன் பலவீனமானவனா இருந்தால் அவனை வழி தப்ப பண்ணாதே என்று சொல்லி வேதம் சொல்லுது. குருடனுக்கு சரியான வழியை காட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிறருடைய மாடுகளோ ஆடுகளோ வழியில நின்னால் அதை கொண்டு போய் உரியவனிடத்துல சேரு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம சொந்த தகப்பனை ஏமாற்றக்கூடிய சுபாவம் இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனாலதான் கர்த்தர் யாக்கோப்பு என்கிற பெயரை எடுத்துட்டு அவனுக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்தார். அப்ப யாக்கோப்பா இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் சொல்லுது பாருங்க, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஏன் அதுக்கு பக்கத்துல யாக்கோப்பு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் யாக்கோப்பு குடும்பம் போடல? அப்ப யாக்கோப்பு என்கிற பெயருக்கும் இஸ்ரவேல் என்கிற பெயருக்கும் பெயர்ல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. யாக்கோப்புனா ஏமாற்றுகிறவன், இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்னா தேவனுடைய பிரபு என்று சொல்லி அர்த்தம். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை மாற்ற விரும்புகிறார். கடந்த 5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில யாக்கோப்பின் சுபாவம் இருந்திருந்தா இந்த கால வேளையில நம்முடைய சுபாவம் இஸ்ரவேல் சுபாவமாய் மாறட்டும். நீ இஸ்ரவேல் குடும்பத்தாராய் மாறினால் கர்த்தர் இந்த மாசம் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தான் மாறணும், நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும். யாக்கோப்பின் சுபாவங்களை உன்னை விட்டு எடுத்துரு, உலகத்தினுடைய சிந்தைகளை உன்னை விட்டு எடுத்துரு, உலகத்தினுடைய நினைவுகளை உன்னை விட்டு எடுத்துரு. ஏமாற்றுகிற சுபாவங்கள், உலகத்தோடு ஒத்து போற சுபாவங்கள், உலகத்தினுடைய நினைவுகள் உனக்குள்ள இராதபடி தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப அந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணினார் தெரியுமா? எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துறான். அப்பதான் இவன் பேரை மாத்தினார். யாரெல்லாம் அக்கறைப்படுத்தினா? லாபானுகிட்ட என்னென்ன சம்பாதிச்சானோ, லேயாளுகிட்ட எப்படி என்னென்னத்தை பெற்றெடுத்தானோ, ராகேலுகிட்ட என்னென்னத்தை பெற்றெடுத்தானோ, சில்பால் பில்கால்கிட்ட என்னென்ன பெற்றெடுத்தானோ அத்தனையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அக்கறைப்படுத்திட்டு கர்த்தர் ஒருவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தனித்து பிந்தி ஒரு இடத்துல வந்து கர்த்தரை மட்டுமே தஞ்சமாய் கொண்டு எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணினானோ அங்கதான் கர்த்தர் சொல்றார், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? மேற்கொண்டவன் என்று அர்த்தம். யாரோடு மேற்கொண்டவன்? மனிதனோடு மேற்கொண்டவன், தேவனோடு மேற்கொண்டவன். அவன் மனைவிகள் எல்லாம் அக்கறைப்படுத்துறப்ப மனைவிகள் சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா? ஒவ்வொரு மனைவி அவனை அலட்டி இருப்பாங்க. ஏன் போற, எதுக்கு போற, நீ என்னை விட்டுட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுவது? இந்த ராத்திரி முழுசும் இந்த உன் பிள்ளைங்க ஒவ்வொன்றும் உன்னை கேட்பானே, இந்த பண்ணையில எத்தனை பிரச்சனை வரும், இந்த பாளையத்துல எத்தனை பிரச்சனை வரும், எங்க என்னை விட்டுட்டு நீ போலான்னு நினைக்கிற? ராகேல் கேட்டிருப்பா, லேயால் கேட்டிருப்பா, சில்பால் கேட்டிருப்பா, பில்பால் கேட்டிருப்பா, அங்க இருக்கிற 12 பிள்ளைகளும் கேட்டிருப்பாங்க, எங்க போற, ஏன் போற, எதுக்கு போற, இத்தனை நாள் என் கூட தானே இருந்த, எங்க தனியா போற, அப்படி என்னை விட உனக்கு யாரு முக்கியம், அது பகல்ல போனா பரவாயில்ல, ராத்திரில எங்க போற? லட்சம் கேள்விகள் அவனை நோக்கி வந்திருக்கும். அத்தனை கேள்விகளுக்கு ஒரே பதில், நான் தேவனை சந்திக்க போகிறேன். நீங்கெல்லாம் இம்மைக்குரியவர்கள், என் தேவன் மறுமைக்குரியவர். நீங்கள் என்னோடு இருந்தால் நான் ஏசாவை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என்னோடு இருந்தால் தான் நான் ஏசாவை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி அத்தனையும் அவனை அக்கறைப்படுத்துகிறான். அப்ப மனிதரோடு மேற்கொள்கிறான், மனிதரை மேற்கொள்கிறான், மனிதரோடு போராடி மேற்கொள்கிறான், மனைவியோடு போராடுகிறான், உறவுகளோடு போராடுகிறான், ஜனத்தோடு போராடுகிறான், தன் குலத்தோடு போராடி எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டான். இப்ப தனித்து வந்துடுறான். இப்ப யாரு வர்றா? கர்த்தர் வர்றார். இப்ப கர்த்தரோடு போராடுகிறான். என்ன போராடுகிறான்? ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். அவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது நான் போகட்டும், பொழுது விடுகிறது நான் போகட்டும், என்னை விடு, நேரம் ஆயிருச்சு, இன்னைக்கு ஒரு ராத்திரியில நீ ஜெபம் பண்ண நான் பதில் தர முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமா 20 வருஷமா ராகேலுக்கு பின்னாடியும் சில்பாலுக்கு பின்னாடியும் பில்பாலுக்கு பின்னாடியும் நீ லேயாளுக்கு பின்னாடியும் லாபானுக்கு பின்னாடி நீ சுத்திட்ட, இத்தனை வருஷமா நீ என்னை மறந்துட்ட, இன்னைக்கு ராத்திரி கடைசி ராத்திரியில வந்து உட்கார்ந்து உனக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து அவசரமாக நீ என்கிட்ட போராடுற, பொழுது விடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம், என்னை ஆள விடுங்கிறாரு. ஆனா யாக்கோபு சொல்றேன், நான் உண்மை விட மாட்டேன், விடிஞ்சாலும் விட மாட்டேன், பகலானாலும் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விட மாட்டேன். அப்ப அங்கே கர்த்தர் அவனை
ஆசீர்வதித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. 5 மாசம் உலகத்தோடு வாழ்ந்துட்டீங்க, 5 மாசம் உறவுகளோடு வாழ்ந்துட்டீங்க, 5 மாசம் சொந்த பந்தத்தோடு வாழ்ந்துட்டீங்க, 5 மாசம் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்க மனைவிக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்க சொந்த பந்த உறவுக்காகவே உங்க நினைவுபடி உணர்வுபடியே வாழ்ந்துட்டீங்க. இந்த 6வது மாசம் இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன்னு சொல்லி நீங்க இஸ்ரவேலாய் மாறினால், தேவனோடு போராடி என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால், இந்த கால வேளையில நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெயரை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப யாக்கோப்புங்கிற பெயரை அங்கதாங்க கர்த்தர் வெட்டினாரு. வெட்டி இனிமேல் நீ யாக்கோப் அல்லப்பா, உனக்கு நான் இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இதைத்தான் சங்கீதக்காரர் எழுதுறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப எப்படி நீங்க இந்த மாசம் இருக்கணும்? எப்படி இஸ்ரவேல் ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன்னு பிடிச்சானோ, அது மாதிரி இந்த 6வது மாசம் கர்த்தரை பிடிங்க. மார்த்தாள் ஆவி உங்களுக்குள்ள வேண்டாம், மரியாள் ஆவி உங்களுக்குள்ள வரட்டும். மரியாள் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டான். தேவனுடைய பாதத்தை இறுக்க பிடிச்சுக்கிட்டான். சிமியோன் வீட்டுக்கு ஏசப்பா போறாரு. அவன் கைக்கு தண்ணி தரல, காலுக்கு தண்ணி தரல, எதுவுமே செய்யல. ஆனா ஒரு பாவியான ஸ்திரீ வந்து தன்னுடைய பரிமள தைலத்தினால் அவருடைய பாதங்களை கழுவி, தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவி, கூந்தலால் தொடச்சு பாதத்தை முத்தமிட்டார். அப்ப ஏசப்பா சொன்னாரு, சிமியோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் தலைக்கு எண்ணெய் தரல, என் காலுக்கு நீ தண்ணி தரல, நீ எனக்கு அன்பான ஒரு முத்தமிடல, எனக்கு வேண்டி எந்த ஒரு பரிவர்த்தனையும் நீ செய்யல. ஆனா இவளோ நீ பாவி பாவி பாவின்னு சொல்ற இல்லையா, ஆனா அவளோ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதனால இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்ப யாரை கர்த்தர் பார்க்கிறார்? கிரிகை செய்யக்கூடிய நபர்களை கர்த்தர் பார்க்கிறார். இதனாலதான் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க வெறும் வாயிலே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆகாது. நீங்க கர்த்தரை தேடணுங்க. உங்க கிரியை பார்ப்பார். உங்க கிரியினாலதான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க முடியும். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது, மோரியா மலையில நான் காட்டுற தேசத்துல போய் பலி செலுத்துன்னு சொன்ன பொழுது, அவன் முதலாவது அந்த காரியத்தை தன் மனைவிக்கு சொல்லல, 2வது தன் மகனுக்கு சொல்லல, 3வது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லல. அவன் அந்த மலைக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள், 1 வார காலம் பிடித்திருக்கும். அந்த 1 வார காலத்திலையும் இந்த காரியத்தை அவன் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் தன் இருதயத்திலே மறைத்து வைத்து அந்த குறிப்பிட்ட எல்லை வரையும் அவன் மகனை கூட்டிட்டு போறான். மகன் கேட்கிறான், எப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? அப்ப அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, ஆட்டை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நீ வான்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் ஒரு தகன பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி தன் பிள்ளையை தூக்கி அது மேல வைத்து கத்தியை எடுத்து வெட்டுவதற்கு கையை ஓங்கின பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன், பிள்ளையாண்டான் மேல கத்தியே போடாத. எப்ப பயந்தவன் என்பதை அறிந்தாரா? தகன பலிபீடத்தின் மேல மகனை கட்டி வைத்து கையை ஓங்கி பிள்ளையை வெட்ட தன் கரத்தை நீட்டும் பொழுதுதான் கர்த்தர் குறுக்கிட்டு சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். இதை கேட்கிற தம்பி, ஒருவேளை மனைவி கிட்ட சொல்லாத பொழுது அவர் அறியல, மகன்கிட்ட சொல்லாத பொழுது அவர் அறியல, வேலைக்காரர்கிட்ட சொல்லாத பொழுது அவர் அறியல, பிரயாண பாதையில் அவர் அறியல. அவ்வளவு நாள் பார்க்கிறாரு, எங்கேயாவது இவன் செய்வானா செய்ய மாட்டானா, கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா, ஒத்து போவானா ஒத்து போக மாட்டானா, உண்மையாக கொண்டு பலி செலுத்துறதுக்கு மகனை கொடுப்பானா, அல்லது முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்காமல் கடைசியில் உடியாந்துருவானா? வேதம் சொல்லுது, ரட்சிப்புங்கிறது என்னது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ நம்மளை கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் 1990 அல்லது 96 அல்லது 2000 2005 ரட்சிக்கப்பட்டோம் பிரதர். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு அந்த ரட்சிப்பு எங்கே? அன்னைக்கு இருந்த அன்பு, அன்னைக்கு இருந்த தாகம், அன்னைக்கு இருந்த வேகம், அன்னைக்கு இருந்த ஜெபம், அன்னைக்கு இருந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்த ஆத்ம பாரம், அன்னைக்கு இருந்த அர்ப்பணிப்பு, அன்னைக்கு ஓடின ஓட்டம். எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன் நற்கிரிகளை அறிந்திருக்கிறேன், ஆகிலும் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. பாருங்க, அந்த எல்லா சபையிலையுமே கர்த்தர் குறைய பார்த்தார். அப்ப எல்லா இண்டிவிஜுவல்ல நம்ம ஒவ்வொருத்தையும் குறை இருக்கு தம்பி, தங்கச்சி, மறந்துடாத. நம்ம பூரண புருஷர்கள் கிடையாது. என்னைக்கு நீ பூரணமாகறியோ அன்னைக்கு கர்த்தர் உன்னை எடுத்துக்குவார். நீ என்னைக்கு நிறைவில் நிக்கிறியோ அன்றைக்கு நீதிமான் துன்பம் வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைவை நோக்கி முயற்சிக்கிறோம்.
தேவ கிருபையினாலதான் நம்ம நிறைவை அடைவதற்கு பிரயாசப்படுகிறோம். நீ 100% நிறைவுனா அன்று உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிடும், ஆண்டவர் எடுத்துருவார். ஏன்னா அதுக்கு மேல விட்டா நீ பின்னாடி போயிருவேன்னு அவருக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்படணும், நிறைவை நோக்கி போகணும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நடக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப எந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலர் என்றால் என்ன? தேவனோடும் மனிதனோடும் போராடினவன். அடுத்து பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றார், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சொல்லுங்க, இந்த 6வது மாசம் என்ன ஒருத்தர் காக்குறாரு? அவர் தூங்கவும் மாட்டார், உறங்க. சொல்லிக்கிங்க, நான் இஸ்ரவேல், என்னை காக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் என்னை காக்க முடியாது, உன் மனைவி உன்னை காக்க முடியாது, உன் பிள்ளைகள் உன்னை காக்க முடியாது, உன்னுடைய சமுதாயம் உன்னை பாதுகாக்க முடியாது, நீ வைத்திருக்கிற வளர்க்கிற செல்ல பிராணிகள் உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னுடைய எந்த முன்னெச்சரிக்கையும் உங்களை பாதுகாக்காது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா உங்களை காக்கிற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவரை குறித்து சங்கீதக்காரர் சொல்றார் 121:4 சங்கீதத்துல, இஸ்ரவேலை காக்கிற தேவன், எடுக்க வேணாம் தெரிஞ்ச பகுதி, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னாகும் 23:21 சொல்றாரு, இஸ்ரவேலிலே கர்த்தர் குற்றம் பார்க்கிறது கிடையாது. அவர் மட்டும் குற்றத்தை பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா நம்ம ஒருத்தர் நிலைநிற்கவே முடியாது. தம்பி தங்கச்சி, தேவனுடைய இரக்கம் தாங்க. நம்ம எவ்வளவுதான் குறைவா இருந்தாலும் அவருடைய இரக்கம் நம்மளை அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. போய்கிட்டே இரு. நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, அனைவரும் தேவ மகிமை பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். தாவீது சொல்றாரு, நீர் என்னிடத்துல குற்றம் பார்க்கேன், என்னால் நிற்கவே முடியாது ஆண்டவர். என் கண்களை காத்துக்கொள்ளும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும், என் வாய்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொன்றுக்காக அவர் ஜெபம் பண்றார். பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அருமையான தம்பி, என்னாகும் 23:23 சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரம், உங்களுக்கு விரோதமா யாரு குறி சொல்லிட முடியும்? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களே பயப்படுறது என்ன தெரியுமா? மந்திரம் வச்சுட்டேன், செய்வனை வச்சுட்டேன், ஏவல் விட்டுட்டேன், குறி வச்சுட்டேன், தகடு வச்சுட்டேன், அடுத்து பில்லி சூனியம் வச்சுட்டேன். நீ இஸ்ரவேலா இருந்தா உன்னை ஒருத்தரும் தொட முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை கர்த்தர் குற்றம் பார்க்கிறது கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமா எத்தனை பிழையாம்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை அசுத்த மனிதர்கள் எழும்பி வந்தாலும் பாருங்க, மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால் நிற்க முடியல. மந்திரவாதிகள் சொல்றாங்க, மோசே கையில இருக்கிறது தேவனுடைய விரல். மோசே சாதாரணமான மனிதன் அல்லப்பா, அவன் வச்சிருக்கிற கோல் தேவனுடைய விரல். நெருங்க முடியாது, மந்திரவாதிகளால் கிட்டத்துல போக முடியல. காரணம், அவன் தேவனுடைய விரலாய் இருந்தான். அப்ப இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறது கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்ப நீ இஸ்ரவேல் குடும்பத்தாரா இருந்தேனா இந்த மாசம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நீ யாக்கோபு குடும்பமா இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் குடும்பமா இருக்கணும். ஏமாத்துக்காரனா இருக்கக்கூடாது, குருடனை வழிதப்ப பண்ணக்கூடியவனா இருக்கக்கூடாது, லாபானுக்கு பின்னாடி ஓடுகிறவனாய் நீ இருக்கக்கூடாது, லேயாளுக்கு பின்னாடி ஓடுகிறவனாய் நீ இருக்கக்கூடாது, நீ ஆடு மேய்த்து கொண்டு உலக மனுஷனாய் நீ வாழ்கிறவனாய் நீ இருக்கக்கூடாது. கர்த்தரோடு மனிதனோடு போராடுகிற மனிதனா இருக்கணும். இந்த மாசம் நீ ஜெபிக்கிற மாதமா இருக்கணும். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த 6வது மாசம் நடு வருஷத்துல வந்திருக்கிறோம். இந்த மாசம் வருஷத்தின் நடு மாசம். அப்ப இந்த மாசம் தன்னுடைய கிரியைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பாரா? அப்ப இந்த மாசத்துல தேவனோடு மனிதனோடு தயவு செய்து போராடு. ஜெப மாதமாய் டிக்ளேர் பண்ணு. ஜெபத்துல அதிக நேரம் காத்துரு, வேத வாசிப்புல அதிக நேரம் காத்துரு, தேவனோடு முகமுகமாய் நீ சஞ்சரி. அப்பொழுதுதான் நீ இஸ்ரவேல் குடும்பத்தார். பாருங்க, தனக்கு பிடிச்ச ராகேலவே வேணான்ட்டான், லேயால வேணான்ட்டான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். ஒருத்தர் எனக்கு வேண்டாம். இந்த மாசம் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் தேவனிடத்துல தனித்து போகணும். அப்ப இந்த மாசம் நீ குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளைகளோடு சிற்றின்ப பிரியராய் சுகபோக பிரியராய் இந்த உலகத்தினுடைய காரியத்திலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்காத, தேவனிடத்துல தனித்து வா. 5 மாசம் உன்னை பாதுகாத்து இருக்கிறார், 5 மாசம் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த மாசம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்னா கொஞ்ச நேரமாவது நீ தேவனோடு தனித்து வந்து, நீயும் தேவனும், நீயும் கர்த்தரும், நீயும் வேதமும், நீயும் பரலோகமும், நீயும் பரலோக தேவனுமா இணையும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, இன்னொரு குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுது, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப அந்த ஆரோன் என்றால் யார்? எத்தனை 12 கோத்திரம் இருக்குதுங்க. அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துல தான் ஆரோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார்.
இவரை குறித்து பவுலடிகள் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிக்கிட்டே போறேன், டைம் ஆயிடுச்சு. 5 நாள்ல சொல்றாரு, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டா ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் என்பது கர்த்தரால் அழைப்பு இருந்தா தாங்க செய்ய முடியும். அது எப்படிப்பட்ட அழைப்பு என்று வேதம் சொல்றது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்ப கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்னா ஊழியம் செய்யற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த மாசம் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் ஆரோனாய் மாறுங்க. ஆரோனுடைய வேலை ஊழியம் செய்யறது, பலி செலுத்துவது, தோல் உரிப்பது, கர்த்தருக்காக பாவ மன்னிப்புக்காய் மன்றாடுவது, ஜனங்களுக்கும் பரலோகத்துக்கு நடுவில் திறப்புல நிற்கிறதான் ஆரோனுடைய வேலை. வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது, கிரீடத்தை தரித்துக் கொள்வது, பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கு நடுவில் நின்று தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவன் தான் ஆரோன். அப்ப இந்த உலகத்துல ஆரோன் குடும்பமாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை யாருங்க செய்யறது? எல்லாரும் தான் வேலைன்னு போய்கிட்டே இருந்தா கர்த்தருடைய வேலை எப்ப செய்யறது? யார் அதை செய்யறது? எல்லாரும் மற்றவங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா கர்த்தர் எப்படி இந்த பூமியில இந்த வேலையை செய்து முடிப்பார்? நம்மளை தான் அவர் எதிர்பார்க்கிறார். என் காரியமா யார் போவார்? என் காரியமா யார் போவா? திறப்புல யார் நிப்பா? ஊழியத்தை யார் செய்வா? இது எல்லார் மேலே விழுந்த கடமை. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டால் எனக்கு ஐயோ. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அருமையானவர்களே, நீங்களும் ஆரோன் என்பதை மறந்துடாதீங்க. ஆரோனுக்காக வஸ்திரம் போடணும், கிரீட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியத்தை செய்யுங்க. இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இயேசுங்கிற வார்த்தையை சொல்லுங்க. அறியப்படாத ஜனங்களில் கேள்விப்படாவிட்டால் எப்படி அவன் விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? அப்ப சொல்றவன் இருந்தா தாங்க அவன் கேள்விப்படுவான். அப்ப தயவு செய்து இந்த மாதத்துல ஆரோனுடைய ஊழியத்தை செய்யுங்க. அநேகருக்கு இயேசுவை அறிவிங்க. எப்படியாவது இயேசுவை மற்றவர்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களால் ஆன முயற்சிகளை எடுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை இந்த மாசம் ஆசீர்வதிப்பார். பாருங்களே, இந்த என்னாகும் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். 12 கோத்திரத்துக்குள்ளேயும் சண்டை. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், என்னத்தான் ஆண்டவர் அழைச்சாரு, உன்னத்தான் ஆண்டவர் அழைச்சாரு, நாங்கள்லாம் இஸ்ரவேலர்கள், நாங்கள்லாம் எல்லா கோத்திர பிதாக்கள், எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை. அப்ப 12 கோலை கர்த்தர் கொண்டு வர சொல்றார். எல்லா கோலையும் கொண்டு வந்து தேவனுடைய பிரகாரத்துல வைங்கப்பாங்கிறார். 12 கோள்கள் கொண்டு வைக்கப்பட்டுச்சு. அதுல ஒரே ஒரு கோல் ஆரோனுடைய கோல். 11 கோள்கள் துளிர் இல்ல, அது கொஞ்சம் கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. கர்த்தர் ஆரோனுடைய கோலை மட்டும் ஒரே ராத்திரில அது துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரே ராத்திரில பழம் கொடுத்துருச்சு. ஒரே ராத்திரில அற்புதமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்து எல்லாருடைய வாய்களை கர்த்தர் அந்த இடத்துல அடைச்சார். நீ உண்மையிலே ஆரோனுடைய பிள்ளையா இருந்தேனா, ஆரோனுடைய ஊழியத்தை செஞ்சேனா உன்னை பூ பூக்க வைப்பார், உன்னை துளிர்க்க வைப்பார், வாதுமை பழங்களை இந்த மாசம் உனக்கு கொடுக்க வைப்பார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசம் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற மாசம். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நினைவு கூறுவார், உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் நினைவு கூறுவார், உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் நினைவு கூறுவார், உங்க ஓட்டத்தை கர்த்தர் நினைவு கூறுவார், நீங்கள் கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் நினைவு கூறுவார். பாருங்களேன், வேதத்துல 2-3 நபர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனம், நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். முதல்ல பேழைக்குள்ள போச்சொன்னாரு. பேலை 150 நாள் வரை மேல மேந்துகிட்டு கிடக்கு. இப்ப அந்த பேலை கீழே இறங்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் பேலையையும் பேலைக்குள்ள இருக்கிற நோவாவையும் பேலைக்குள்ள இருக்கிற காட்டு மிருகங்களையும் பேலைக்குள்ள இருக்கிற நாட்டு மிருகங்களை, காட்டு மிருகம் வேற நாட்டு மிருகம் வேற, 3 கேட்டகரி அங்க இருக்குது. நோவா குடும்பம், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், இதெல்லாம் கர்த்தர் ஆதியாகமம் 8:1 நினைவு கூர்ந்தார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த மாசம் கர்த்தர் உங்களை நிச்சயமா நினைவு கூறுவார். இந்த 5 மாதம் நினைவு கூறாத பகுதிகளில தேவன் இந்த மாதம் கட்டாயம் உங்களை நினைத்தருள்வார். பாருங்க, 150 நாள் மிதந்துகிட்டு இருக்குது. அதுவரையும் கர்த்தர் அவங்களை கீழே இறக்கணும்னு நினைக்கல. ஆனா 150 நாள் முடிந்த உடனே கர்த்தர் நினைக்கிறாரு, அவன் பூமியில இறங்கணுமே, அவன் கால் வைக்கணுமே, அவன் பரவணுமே, அவன் என்ன பண்ணணும், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இடங்கொண்டு பெருகணுமே, அடுத்த சந்ததி வரணுமேன்னு கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாசம் நினைவு கூறுவார். அடுத்து ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். லேயாளு குழந்தைகளை பெத்து எடுத்துக்கிட்டே இருக்கா, சில்பால் பெத்து எடுத்துக்கிட்டே இருக்கா, பில்பால் பெத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறா, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ராகேல் ஏமாற்றப்பட்டு விரக்தியோடு உட்கார்ந்தே இருக்கிறா.
வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 30:22 கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். அந்த ஒரு வசனம் தாங்க. அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த நாளே கர்த்தர் என்ன பண்ணாரு? யோசேப்பு என்கிற விலைமதிக்க முடியாத ஒரு மகுடத்தை ராகேலுடைய கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 6வது மாசம் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற மாசம், யோசேப்புகளை தந்தருளுகிற மாசம், உங்கள் வாழ்க்கையில இதுவரை அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிற ஒரு மாசம் தேவனுடைய பிள்ளை. நிச்சயமாய் கர்த்தர் நினைவு கூறுவார். இது எவ்வளவு தெளிவா கர்த்தர் கால வேளையில என்னோடு இடைப்பட்டார். நான் அவர்களை நினைத்தருளுகிற ஒரு மாதம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாரை நினைத்திருக்கிறார்? ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார். இல்லையா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களை அவர் நினைத்திருக்கிறார். நீ பெரியவர்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை அவர் நினைத்திருக்கிறார். அப்ப இங்க ராகேலை கர்த்தர் நினைத்தளினார். அடுத்து பாருங்க, யோனாவை கர்த்தர் நினைத்தளினார். யோனா என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாம போனார். அவர் வாட்ல பணம் இருக்குது, காசு இருக்குது. கர்த்தர் நினிவேவுக்கு போடானா, இந்த காசு இருக்கிறது தாங்க பிரச்சனை. காசு இருந்ததுனால இவர் தர்ஷீசுக்கு போயிட்டார். இல்லைன்னா எங்க போயிருப்பார்? கூலி கொடுத்து போனாராம், கூலி. அப்ப கூலி இவர் சோப்புல இருக்கிறதுனாலதான் தைரியமா தப்பிச்சு போயிடலான்டான்ட்டு இந்த பணம் பாருங்க 10 செய்யுங்கிற மாதிரி இவன் பெறப்பட்டுட்டான். பண ஆசை எல்லாத்தையுமுக்கு வேறு. இதனாலதான் பேதுருவும் யாக்கோபு சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இல்லாததே நல்லதுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லாதவன் தாங்க ஜெபத்துக்கு போறேன். இருக்கிறவன் பூரா எங்க போறேன்? தர்ஷீசுக்கு போயிட்டு இருக்கேன். இருக்கிறவன் பூரா வேற பக்கம் போறேன். இல்லாதவன் ஜெபத்துக்கு போறேன். நான் அதை படிக்கிறப்ப நினைப்பேன், ஆலயத்துக்கு வர்றவனுக்கு வெறுங்கையா வரக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இங்க வெறுங்கையா வர்ற 2 அனாயிட்டிங் பர்சன், 2 பேர் அபிஷேகம் பெற்றவன், 2 அப்போஸ்தலன், 2 தெரிந்து கொள்ளப்பட்டவன் காசு இல்லைங்க. உலகத்தினுடைய பொருள் அவன்கிட்ட இல்ல, உன்னதத்தினுடைய கிருபை அவன்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா? உன்னதத்தின் கிருபை போதுங்க. வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல. ஆனா வெள்ளியும் பொன்னையும் படைத்த கர்த்தர் யாரோட கூட இருக்கிறார் தெரியுமா? பேதுருவோடு யாக்கோபோடு இருக்கிறார், யோசேப்போடு யோவானோடு கூட இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. எது இல்லாவிட்டாலும் சகலத்தையும் உருவாக்கினவர் உன் கூட இருந்தா போதும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்க பாருங்களே, வேதம் சொல்லுது, யோனாவை கர்த்தர் விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினாரா. இது முக்கியமான ஒரு வார்த்தை. யோனா 1:17 எடுக்க வேண்டாம். இந்த மீனவே அவர் தான் கிரியேட் பண்றார். மீன் அவர் தான் உருவாக்குறார். ஏன்னா இவனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோட அந்த மீன் இருக்குது. கப்பலை யோனாவுக்கு உருவாக்கணும், நோவாவுக்கு உருவாக்கின மாதிரி இவனுக்கு ஒரு மீனையே உருவாக்குறாரு யோனாவுக்கு. அவன் அங்க நோவா, இங்க யோனா. அவனுக்கு கப்பல், இவனுக்கு மீன். கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா அந்த மீனையே கர்த்தர் இவனுக்காக சைஸா உருவாக்குறாரு. அந்த மீன் எப்படிப்பட்ட மீன் வேதம் சொல்லுது? பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்ப அந்த மீனை மட்டும் கர்த்தர் கரெக்டா இவன் போற பாதையில வந்து அந்த தர்சீசுக்கு போற கப்பலுக்கு பக்கத்துல ரெடியா வச்சிருக்கிறார். அந்த மீனுக்குள்ள எல்லா வசதியும் இருந்திருக்கும் போல தெரியுது. அதனாலதான் அந்த மீனை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப தூக்கி போட்டோன்னே முழுங்கி பிடிச்சு இப்ப 3 நாள் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப வேதம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், அப்பொழுது கரையிலே அவனை கக்கி விட்டது. அப்ப முழுங்க சொன்னதும் அவர் தான், கக்க சொன்னதும் அவர் தான். இடையில 3 நாள் சுத்திக்கிட்டே அலையுது அந்த மீன். உள்ள இவன் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்னாதான் முழுங்கும், கர்த்தர் சொன்னாதான் கக்கும். இதுக்கு இடையில ஒன்றும் நடக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார்னா முழுங்கும், கர்த்தர் சொன்னார்னா கக்கும். இப்ப மீனுக்குள்ளதான் அவன் உள்ள இருக்கிறான். வேதம் சொல்லுது, யோனாவை கர்த்தர் என்ன பண்ணாரு? கக்கும்படி மீனுக்கு கட்டளை இட்டார். அப்ப நினைச்சார்ல, நினைக்கிறதுனால தானே கக்க சொன்னாரு, நினைக்கிறதுனால கரையில் கொண்டு விட சொன்னாரு, நினைக்கிறதுனால தானே அவனை கொண்டு போய் வெளியேற்றி விட்டாரு. இல்லாட்டி மீனுக்குள்ளதானே இருந்திருப்பேன். ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, இந்த மாசம் உங்களை கர்த்தர் கரைக்கு கொண்டு போய் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் செய்ய போறார். கைத்தட்டி நினைவு கூர்ந்துட்டார். நீ வெளியே வரப்போற. இத்தனை வருஷமா நீ வருஷ கணக்கில் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது போல, பல மாசமா நீ கப்பலுக்குள்ள இருந்தது போல, பல சூழ்நிலையில நீ வாழ்ந்துட்ட. ஆனா இந்த மாசம் கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்து உன்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வர போறாரு. உன் பேரை கீர்த்திப்படுத்த போறாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போறாரு. 3வது ஒரு காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27:10-27:20 பவுல் சொல்றாரு, அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு முற்றும் என்னாகி போச்சு, அற்று போச்சு. 3மே கப்பல் தான். நோவா காலத்திலையும் கப்பல் தான், யோனா காலத்திலையும் கப்பல் தான், பவுல் காலத்திலையும் கப்பல் தான். 3மே கப்பல் தான். இந்த உலகம் நமக்கு கப்பல். எங்க கால் வச்சாலும் உள்ள போயிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தண்ணிக்குள்ள மனுஷன் குதிச்சா உள்ளதான் போகணும்.
அது மாதிரி இந்த உலகத்துல நீ எங்க கால் வச்சாலும் உன்னை உலகம் இழுத்துட்டு போயிடும், பாதாளம் கொண்டு போய் சேர்த்துரும். எங்க கால் வச்சாலும் உனக்கு என்ன கிடையாது, சேஃப்டி கிடையாது. இப்ப பவுல் சொல்றாரு, சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, நட்சத்திரத்தையும் பார்க்க முடியல, காத்து அடிச்சு இருக்கிற கப்பல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. அவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இந்த காலகட்டத்தில் 27 24வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத, உன்னோடு யாத்திரை பண்ணிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நினைவு கூர்ந்தாருங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன அந்த பவுல கர்த்தர் நினைவு கூர்ந்து சொல்றாரு, ஒருத்தனுக்கு கூட ஜீவன் போகாது, பயப்படாத. யாத்திரை பண்ணின அத்தனை பேரையும் நான் சேஃபா கொண்டு போய் நான் கரை சேர்ப்பேன். நீ ராயனுக்கு முன்பாய் நின்று என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நினைவு கூர்ந்துட்டேன், நீ பயப்படாத. உன்னை நான் நினைவு கூர்ந்துட்டேன், நீ போக வேண்டிய இடத்துக்கு போவ. உன்னை நினைவு கூர்ந்துட்டேன், நீ கரையில இறங்குவ. உன்னை நான் நினைவு கூர்ந்துட்டேன், நீ யோசேப்பை பார்ப்ப. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? ரீபா ரீபா ரபா ரீபா ரபா லரபா. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து. நல்ல பிதாவை, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவ கிருபை இருக்கட்டும். இந்த மாசம் அவர்களை நினைவு கூறும், நினைவு கூறும், நினைவு கூறும். அவங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை குறைவுகளும் இந்த மாசத்துல நிறைவாய் மாறட்டும். அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தும். மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.